எவனோ ஒருத்தன் சான்ஸ் கொடுப்பான், எவனோ ஒருத்தன் வந்து வாழ்க்கை கொடுப்பான். இப்படி எவனோ ஒருத்தனை நம்பிட்டு இருக்கிறது பதிலா நம்மளை நம்பி நாமளே இறங்கலாம். விஜய் பாத்தீங்கன்னா தீப்புரிய புரிஞ்சு தள்ளிட்டாரு. ஆளுங்கட்சியை எதிர்த்து அதுவும் கூட்டணி கட்சியில இருக்கிறவங்க அவரே ஓப்பனா அடிக்கிறாரு. பிறப்பால ஒருத்தன் ஆட்சி செய்யறதுக்கு தகுந்தவன் அப்படின்ட்டு இருக்க கூடாது. சக்தி சினி நியூஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் விஜய் சௌமியா மற்றும் சக்தி சரவணன். ஓகே, சோ எஸ், பயங்கரமான ஒரு வைப், ஒரு ஃபயர் அப்படின்னு சொல்லலாம். பார்த்தோன்னே சும்மா அப்படியே சிலிர்க்குதுல. ஆமா, சோ அம்பேத்கர் அவருடைய நினைவு நாள்ல தரமான சம்பவம் அப்படின்னு சொல்லலாம். எல்லோருக்கும் மாணவர் அம்பேத்கர். ஓகே, சோ எல்லா மக்களுக்கும் மாணவர் தான் அம்பேத்கர். ஏன்னா அவரை வந்து டேக்லைனே பாத்தீங்கன்னா எப்பவுமே அவர் வந்து ஒரு தலித் தலைவர், தலித்தம் மட்டும் தான் அவர் பேசியிருக்கிறாரு அப்படின்வாங்க. அண்ட் அவர் தான் வந்து தலித்துக்கு ஏத்த மாதிரியான கான்ஸ்டிடியூஷன்ல அவங்களுக்கான லீஜர்ஸ் எல்லாமே வந்து கொடுத்து அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. அவர் எல்லாருக்கும் ஈக்குவலா தான் கொடுத்திருக்கிறாரு. அப்படின்ற மக்களுக்கான தலைவர் தான், ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு மட்டும் இல்ல எல்லாருக்குமே ஆனவர் அப்படின்றதுதான். இந்த அவரை பத்தின நிறைய புக்ஸ் ஆல்ரெடி வந்திருந்தாலுமே இது வந்து விகடன் பப்ளிகேஷன்ஸ் அவங்க வந்து அவருடைய நினைவு நாள்ல அதுவும் அவருடைய பேரனை வச்சு இந்த புக்கை வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதுலயும் வந்து கூட விகடன் பப்ளிகேஷன்ஸோட சேர்ந்து வாய்ஸ் ஆஃப் காமன் அவங்களும் சேர்ந்துதான் இந்த பப்ளிகேஷன் வந்து பண்ணிருக்காங்க. அதுக்கான முதல் வாட்டி அரசியல் கட்சி ஆரம்பிச்சு ஒரு பொது மேடையில வந்து கலந்துகிட்ட, ஒரு புது விழால வந்து கலந்துகிட்ட ஒரு நிகழ்ச்சியா விஜய் அவர்களுக்கு அமைஞ்சிருக்குது. அண்ட் இதுல பெரிய எதிர்பார்ப்பா இருந்த ஒரு விஷயம் என்னன்னா, இதுல தொல் திருமாவளவன் அவர்களும் வந்து கலந்துப்பாரு அப்படின்ற மாதிரி தான் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா விஜய் இந்த பக்கம் அவர் இந்த பக்கம் இருக்கிறப்போ அது வந்து ஒரு அந்த விழாவே வேற மாதிரி இருந்திருக்கும். இவங்க ரெண்டு பேர் பேசுறதுக்கே நம்மளுக்கு வந்து பயங்கரமா இருக்குதுன்னா, இன்னும் அவர் பேசி இருந்தாருன்னா அது எப்படி இருந்திருக்கும் அப்படின்றதும் இருக்குது. ஆனா அவருக்கு கொஞ்ச நாளைக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் வந்து விஜய் இருக்கக்கூடிய அரசியல் அந்த கொள்கை வந்து எனக்கு சரிப்பட்டு வர மாதிரி தெரியல, அதனால அவரோட மேடையை பகிர்ந்துக்க விரும்பல அப்படின்னு சொன்னா இருந்தாரு. அதுதானா இல்ல உள்ளுக்குள்ள அந்த அரசியல் அழுத்தமா? அததான் இப்ப பேச போறோம். விஜய் அவர்கள் தான் கடைசியா இந்த விழால பேசினாரு. அதுலயும் கடைசியா ஒரு விஷயம் பேசியிருந்தாரு. அததான் இப்ப நம்ம முதல்ல பேச போறோம். அதுதான் ஃபர்ஸ்ட் பேசணும். ஆமா, ஏன்னா அவர் சொன்னதே வந்து இந்த விழாவுல, அதுவும் அம்பேத்கருக்கான விழாவுல கலந்துக்காத அளவுக்கு தொல் திருமாவளவன் அண்ணன் அவர்களுக்கு அப்படி என்ன வேலைன்னு சொல்லுதோ எல்லாரும் ஐயோ என்னடா இது இவ்வளவு அப்படியே அப்படின்னு நிறுத்தி அப்புறம் பாஸ் விட்டு அப்படின்னா எந்த அளவுக்கு கூட்டணி ஆட்சி கட்சிக்காரங்க கிட்ட இருந்து அழுத்தம் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி முடிச்சதுதான். இருந்தாலும் அவருடைய மனசு இங்கதான் இருக்கும்ன்றது தெரியும் அப்படின்னா அப்ப பக்கத்துல ஆமா. அந்த ஏன்னா அவர் பேசும்போது அவர் செமையா பேசிட்டு இருந்தாரு. பட் இந்த ஃபைனல் டச் இருக்கு பாத்தீங்களா, இது வந்து தொல் திருமாவளவன் அவர்களுக்கே வந்து இதை பார்க்கும்போது ஒரு குற்ற உணர்ச்சி கண்டிப்பா இருக்கும். ஏன்னா இது வரைக்கும் தமிழக அரசியல்ல தமிழ்நாட்டுல அதிகப்படியான அம்பேத்கரிசம், அம்பேத்கரை பத்தி பேசினது, அம்பேத்கருக்காக எந்த ஒரு நிகழ்ச்சியா இருந்தாலுமே அதுல கலந்துக்கிட்டு அதுல வந்து கூப்பிடல அப்படின்றத தாண்டி அவருடைய கருத்து. அவர் நிறைய பிஜேபி மீட்டிங்லயே கலந்துருக்காரு. நிறைய பிஜேபி மீட்டிங்ல ஒரு பொது மேடையில பிஜேபி வந்திருப்பாங்க, இவங்களும் நடந்திருக்கு. இந்த பட்டிமன்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் தைரியமா போய் பேசியிருக்காரு. இந்த முக்கியமான அம்பேத்கரோட நூல் வெளியீட்டு விழால கண்டிப்பா போயிருக்கணும். இது வந்து அவங்க கிட்ட இருந்து நாங்க எதிர்பார்க்கல. ஏன்னா நீங்க வந்து ரொம்ப தெளிவான ஒரு அரசியல் பண்ணக்கூடியவர், அரசியல் மேடைகள்லயே வந்து ஒரு பலமான கருத்துக்களை பதிவு பண்ணக்கூடியவர். அப்படிப்பட்டவர்கிட்ட இருந்து ஒரு இந்த ஒரு ரீசன் வந்து ஏத்துக்கிற மாதிரியே இல்ல. ஏன்னா அவங்களுக்கு வந்து என்ன மாதிரியான வேணா இருக்கட்டும், அம்பேத்கருக்காக நீங்க வந்து நின்று இருந்தீங்கன்னா அது கண்டிப்பா ஓகே பரவாயில்ல. அவருக்கு என்ன அழுத்தமோ, ஆனா விஜய் பேசினாரு பேச்சியா ஆஹா. ஆனா விஜய் வந்து ஆக்சுவலி யூஸ்வலா ஒரு புக் ரிலீஸ் ஃபங்க்ஷன்னா புக்கை பத்தி பேசுவாங்க, புக்ல இருக்கக்கூடிய கண்டென்ட்டை பத்தி பேசுவாங்க, புக்கு எழுதினவங்களை பத்தி பேசுவாங்க. அதுலயே வந்து கொஞ்சம் அப்படி கவர் பண்ணிடுவாங்க. அதுதான் அவர் நியூயார்க் போனது, கஷ்டப்பட்டது, ஒரு அவரு பள்ளி கூடத்தெல்லாம் எல்லாமே எனக்கு ஆக்சுவலி என்னன்னா விஜய்
விஜய் வந்து புக் விழாக்கு எப்படி வந்து அவர் புக்கை பத்தி எப்படி பேசுவாரு, புக்கை பத்தின விஷயம், அவர் புக்கை படிச்சிருப்பாரு அப்படின்லாம் நானே யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா அதெல்லாம் விட்டுட்டாரு. அதுல இருந்து அம்பேத்கரை பத்தி எடுத்து அதை வந்து இது நமக்கு தெரிஞ்சது. ஏன்னா அவர் வந்து பள்ளிக்கூடத்திலே சேர்க்காம வெளியிருந்து பார்த்து ஒரு கரண்ட் அப்ப கரண்ட் எல்லாம் இல்லாம சின்ன விளக்கு வச்சு படிச்சவரு, லண்டன்ல போனாரு, அமெரிக்கா போனாரு, இந்த மாதிரி அது எத்தனை 2 PhD 3 PhD எக்கனாமிக்ஸ்ல, அதுக்கப்புறமா அவர் பண்ண தீசிஸ் இதெல்லாம் வந்து இது வரைக்கும் யாருமே பண்ணல. அதுக்கப்புறமா அந்த அளவுக்கு அரசியலமைப்பு சட்டத்தை அவரு ரூல் தான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அதனால வந்து மிக மிக இருக்கிறதுல நம்பர் 1 மிக சிறந்த தலைவர் அவர் தான், அதுல எந்த மாற்று கருத்து இல்ல. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா விஜய் பாத்தீங்கன்னா தீப்புரியா புரிஞ்சு தள்ளிட்டாரு. அது ஏன் திடீர்னு அந்த மாதிரி ஒரு பயங்கரமான கோபத்தோட பேசினாரு? இல்ல, அவருக்கு ஆல்ரெடியே வந்து கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து அவர், அதாவது டிஎம்கே சப்போர்ட்டர்ஸ் இருக்கக்கூடிய பல பேர் அரசியலுக்கு அவர் வராரு வந்துட்டாருன்னதுமே அவர் தாக்கியே பேசிட்டு இருந்தாங்க. அண்ட் ஆல்சோ திருமாவளவன் அவர்கள் அந்த பக்கம் போறது, அதாவது விஜயோட கூட்டணி சேர்த்துக்கிற பல வாய்ப்புகள் இருக்குது, அந்த பக்கம் போயிடுவார் அப்படின்ற மாதிரி எல்லாம் அரசல் புரசெல்லாம் வந்து எல்லாரும் பேசிட்டு இருக்கும் போது, எங்க இந்த மேடையில அவங்க பேசும்போது கொஞ்சம் அவங்களுடைய டாக் இதை பத்தி வந்துட்டு அது மூலியமா அவங்க கனெக்ஷன் வந்துருவாங்க. அதாவது எப்படி சொல்றது, இது வந்து ஏதாவது ஒரு இந்த மேடையில தான் பேசணும் நடக்கலாம் மேடையில அப்படின்றது மாதிரி நடந்துருச்சுன்னா அந்த ஒரு பயம் கூட இருந்திருக்கலாம். எனக்கு இப்ப நடக்கும்போது தோணுது, கேட்டா பாதவர்ஜன் எதுல இருக்காரு, விசிகால இருக்காரு. இப்ப அவரே பாத்தீங்கன்னா விஜய் சப்போர்ட் பண்ணி தான் சில விஷயங்கள்லாம் பேசினாரு. விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி பேசுறது கூட பரவாயில்ல, அதை ஏத்துக்கலாம். ஆளுங்கட்சியை எதிர்த்து, அதுவும் கூட்டணி கட்சியில இருக்கிற அவரே ஓப்பனா அடிக்கிறாரு. ஐயோ, மன்னர் ஆட்சியே இருக்கக்கூடாதுன்ற டெமோக்ரஸியை கொண்டு வந்தோம், அதுக்கு உறுதுணையா இருந்தவர், அதை பத்தி பேசினவர் தான் அம்பேத்கர். அம்பேத்கர்னா டெமோக்ரஸி, டெமோக்ரஸினா அம்பேத்கர். அப்படிப்பட்ட அம்பேத்கரை அதிகப்படியா பேசக்கூடிய ஒரு நபர் தமிழ்நாட்டுலன்னா திருமாவளவன் அவர்கள் தான். அவர் இந்த விழாவுக்கு வராதது எனக்கு ரொம்ப கஷ்டம். அதை விட முதல் முறையா அவரை தவிர்த்து இன்னொரு நபர் பேசுறாருன்னா அது விஜய். ஏன்னா உண்மையில இது வரைக்கும் எந்த கட்சி சார்ந்து நடத்தக்கூடிய விழாலையும் எதுலயுமே வந்து அம்பேத்கர் போட்டோ நம்ம பார்த்திருக்க மாட்டோம். ஆனா அம்பேத்கர் நினைவு நாளுக்கு போவாங்க, மாலை போடுவாங்க. ஆனா இவருடைய மாநாட்டிலேயே அம்பேத்கருக்கு தனி கட் அவுட் ஒன்று வச்சது வந்து விஜய் தான். தமிழ்நாட்டுல திருமாவளவனுக்கு அடுத்தபடியா அவர் தான் பண்ணியிருந்தாரு. அந்த விஷயத்தையும் சொல்லி, அது மட்டும் இல்லாம மன்னர் ஆட்சின்றது ஒழிக்கப்படணும். ஆனா தமிழ்நாட்டுல இப்ப நடக்கிறதுக்கு பேர் என்ன, பிறப்பால ஒருத்தன் ஆட்சி செய்யறதுக்கு தகுந்தவன் அப்படின்ட்டு இருக்க கூடாது, ஆனா இங்க அப்படிதான் நடந்துகிட்டு இருக்குன்னு அப்படியே ஓப்பனா அடிச்சு அமைச்சர்ல முதலமைச்சர், துணை முதலமைச்சர்ல இருந்து எல்லாரையும் சொல்லிட்டாரு. என்ன கட்சி பேரதான் சொல்லல. அதுதான் எந்த கட்சின்னு ஊர்வலத்துக்கே தெரியும் வச்சுக்கோங்க. அவர்தான் தமிழ்நாட்டுல என்ன நடக்குது அப்படின்னே சொல்லிட்டாரு. தமிழ்நாட்டுல எந்த கட்சி ஆளுது அது எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி விஜய் வந்தவரும் பாத்தீங்கன்னா அங்க அப்படின்னா இங்க எப்படி, அதான் இது என்னது மணிப்பூரை சொல்லிட்டு, மணிப்பூர்ல அவங்கன்னா இங்க தமிழ்நாட்டுல அதுவும் வேங்கை வயல்ல என்ன இது வரைக்கும் கண்டுபிடிக்காத ஒரு ஆட்சியெல்லாம் என்ன ஆட்சி பயங்கரமான குடும்பம் தான் இது கண்டுபிடிக்கல. ஆனா கரெக்டா பாயிண்ட் பிடிச்சி அதை எடுத்துட்டு பாருங்க. அது நடுவுல நிறைய பேர் பேசின வார்த்தைகள், அதாவது முக்கியமா முதலமைச்சர் அவர் பேசின அந்த வார்த்தையை சொல்லியே அவர் தாக்கு இருந்தாரு. 200க்கு 200. அதே மாதிரி இதுக்கப்புறமா கூட்டணி மைனஸ் ஆகும் அதெல்லாம் வந்து கொஞ்சம் பஞ்ச் டயலாக் நல்லாவே இருந்தது. அது டக்குன்னு பார்க்கும்போது என்ன மைனஸ் பிளஸ்ன்றாரு அப்படின்றதா இருந்தது. பட் ஆனா அது அப்புறமா கவனிக்கும் போது 2026 நான் ஜெயிப்பேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம். அது ஜெயிப்பேன்னு சொன்னா அது ரொம்ப அதுக்குதான் இங்க கத்தவும் எல்லாம் அப்படி கையை தூக்கி அப்படி காமிச்சிட்டாரு. சோ பட் எனிவே விஜய் அவர்கள் கிட்ட இருந்து இந்த அளவுக்கு எதிர்பார்க்கலதான் உண்மையாலேயே. ஏன்னா அங்க கூட ஏதோ பேசிட்டு போயிட்டாரு, இங்க வந்து தீப்புரியா பேசிட்டாரு. ஓப்பனா ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு, நீங்களாம் வந்து சரியில்லை, நான் வரேன், நான் நின்னு காட்டுறேன், ஜெயிச்சு காட்டுறேன். ஆனா இதுல ஒருத்தருக்கு மட்டும் தான் கஷ்டம், யாருன்னு தெரியுமா? பாவம் விகடன் பப்ளிகேஷன்ஸ்க்கு இவங்களுக்கு ஏதாவது இதனால ஆபத்து வருமான்னு தெரியல. அதான் உண்மையா. இது என்னன்னா இது வந்து அம்பேத்கருடைய புக்கு வெளியீட்டு விழா, இதுல வந்து ஒரு கட்சி மாநாடு மாதிரி பண்ணிட்டாங்களே. ஆனா அது என்ன பிளான் தான் சொல்லியிருப்பாரு. ஆனா இது வந்து இப்போ வெளியில வந்த போது விகடனுக்கு ஏதாவது ஒரு விதத்துல ஏதாவது நோட்டீஸ் போகலாம், இல்லன்னா இந்த விழா வந்து இப்படி நடந்தது, இல்ல இதுக்கப்புறம் புக் இப்படி வந்தது, எது வேணா நடக்கலாம். இதே வந்து ஒரு வாரத்துக்கு பேசு பொருளா இருக்க போது விஜய் வந்து ஒரு பெரிய ஒரு அணுகுண்டே போட்டிருக்காரு. விஜய் போட்டதை விட ஆதவன் அர்ஜுன் போட்டதுதான் பெரிய அணுகுண்டே. அதுவும் உள்ள கூட்டணியிலே இருந்துட்டு இது மாதிரி பேசியிருக்காரு. சரி ஓகே. இதை வந்து எப்படி நம்ம
திருமாவளவன் அவருடைய வாய்ஸா இவர் பேசியிருக்கிறாருன்னு எடுத்துக்கலாமான்னு தெரியல. அது நாளைக்கு எப்படி நம்ம மக்கள் இப்போ பிரஸ் சும்மா இருக்க மாட்டாங்க, ஒரு வாரத்துக்கு இதுதான் யாரு கண்ணில் போட்டாலும் அவங்க கிட்ட இதான் கேட்பாங்க. ஆனா இதுக்கு வந்து திருமாவளவன் அவர்கள் என்ன பதில் சொல்ல போறாருன்றது அடுத்த பிரஸ் மீட்ல தான் தெரியும். இருந்தாலும் இப்படி நம்ம இந்த கட்சி அந்த கட்சின்னு இல்லாம எல்லா கட்சியும் எதிர்கட்சி நம்ம கேள்வி கேட்க ஆரம்பிக்கணும், எந்த ஆட்சி இருந்தாலும். ஆமா, நல்லதோ கெட்டதோ நம்ம கேள்வி கேட்டாதான் நம்மளுக்கு வந்து நடக்கக்கூடிய ஆட்சியில் நடக்கக்கூடிய தப்புகள் எல்லாமே வந்து தெரிய வரும். இவங்க கிட்ட எப்படி கேட்கறது அப்படின்றதெல்லாம் இருக்க கூடாது. அவங்க வந்து ஏடிஎம்கேவா இருந்தாலும் சரி, டிஎம்கேவா இருந்தாலும் பிஜேபியா இருந்தாலும் சரி, விஜய் நாளைக்கு இஃப் இன் கேஸ் ஆட்சி பிடிச்சாருன்னா அவரையும் வந்து கேள்வி கேட்கறதுக்கான கேள்வி கேட்போம், நம்மளும் கேள்வி கேட்க வைப்போம். ஆமா. சோ எஸ், ரொம்ப பயங்கரமான ஒரு இதுவா இருந்தது. தேங்க்யூ சோ மச். நன்றி.